பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம விளையாட போகிற கேம் தான். இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர சூப்பராக இருக்கும். நான் அதை விளையாடி பார்த்துருக்கேன். இதில் வந்து என்ன கான்செப்ட்னு வந்து பார்த்தீங்கன்னா, அதாவது அமாங்கஸ் மாதிரி தான் கைஸ். அப்படியே காப்பி பண்ணி எடுத்துருப்பாங்க. ஆனால் அனிமேஷன்லாம் நல்லாயிருக்கும். ஜேசன்லாம் இருப்பாங்க. ஸோ ஆரம்பிச்சிடலாமா? ஓகே, இன்ட்ரோ போட்டிருக்க மாட்டோம். அது ஒன்றும் இல்லை, ஒரு சின்ன எடிட் தான் பண்ணிகிட்ருக்கோம் இன்ட்ரோவில். அதனால் இப்போதைக்கு வராது இன்ட்ரோ, ஓகேங்களா? ஸோ போடா ஓடு ஓடு ஓடு. என்னடா ரே இவ்வளோ நேரம் ஆக்குறீங்க? அப்பாடி வந்தாச்சு. டெலிபோர்ட்டிங்னு காமிக்குது. டெலிபோர்ட்டிங் என்னடா இவ்வளோ நேரம் காமிக்குது? இவ்வளோ நேரம் ஏன்டா காமிக்குது? டோன்ட் ட்ரஸ்ட் anyone. It disguised as one of us. Escape now before it's too late. ஓகே, நம்ம வந்து இன்னசென்ட்டாக, ஓகே, அதாவது சர்வைவர், ஓகேங்களா? நம்ம இந்த மாதிரி மிஷினை ஃபிக்ஸ் பண்ணுறது அந்த மாதிரி வேலையை தான் பார்க்கணும். எவனாச்சும் ஒருத்தன் தான் கில்லராக இருப்பான். நம்ம என்ன பண்ணுவோம், இந்த மிஷின்லாம் நம்ம ஒன்றும் ஃபிக்ஸ் பண்ணிகிட்ருக்க தேவையில்ல. நம்ம எங்கேயாச்சும் போய் ஒளிஞ்சுப்போம், ஓகேங்களா? இது உள்ள போக முடியாதுன்னு இப்படி போகணும் போல இருக்குது. ஓகே, இப்படி போய் இங்கே ஒளிஞ்சுப்போம். இல்லையே, இப்படி போனால் நல்லா இருக்காது போல இருக்கே. இங்கே ஒளிஞ்சுப்போம் கைஸ். இப்படி வந்தாங்கன்னா நம்ம அப்படி போயிடுவோம். ஓகே, பக்கத்தில் வந்துட்டான். நான் இப்படி வந்துடுவேனே. ஆடுறாங்கிட்டு அதெல்லாம் யார் எப்போவே எப்படி இருந்தோம்? ஐயோ அஷ்டானே பேக்கன் சாப்பிடுவோம். ஐயோ இன்னொரு வாட்டி அஷ்டாண்டா. நல்ல வேலை 50. அச்சோ அஷ்டாண்டா. ஓடு. ஐயோ அடிச்சிட்டாண்டா. என்னடா டே, உனச்சிடுவே வானுங்கடா. வாட்டியே மாட்டணுமா? யாரா நீ? இருங்க இவன்கிட்ட பெரியவே பண்ணி கேட்போம். வாடா கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுறா. அப்பாடி ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம மட்டும் கில்லராக வந்தோன்னு வைங்களேன், ஜாலியாக இருக்கும். அப்பாடி ஹெல்ப் பண்ணுறான். நல்ல வேலை ஹெல்ப் பண்ணிகிட்ருக்கான். அப்பாடி வந்தாச்சுரா. ஓகே ஹீல் ஆயாச்சு. க்ரௌச் பண்ணிப்போம், ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஐயோ கிட்ட வந்துட்டானே. இல்லை, அந்த ரெட்டு கலரில் ஒரு லைட் எரியுது பார்த்தீங்களா? அதை வச்சு நம்ம கண்டுபிடிச்சிடலாம் கிட்ட வரானா இல்லையான்ட்டு. ஓகே, வந்துட்டான்டா. ரன்ரா. க்ரௌச் பண்ணு. ஓகே, இங்கேருந்து நம்ம ஓடிடுவோம். ஓடு. நம்ம வேறு எங்கேயாச்சும் போய்டுவோம் கைஸ். இங்கே இருந்தால் நமக்கு வேலைக்கே ஆகாது. வந்துட்டான்டா. அச்சோ அடிச்சிட்டானே. முடிச்சிட்டான்டா. என்னடா இது, வாட்டியே செத்துட்டுமா? விளங்கினோம். என்னடா இது, போட்டான்டா. இந்த வாட்டி நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோன்னு நினைக்கிறேன் கைஸ். தேவையில்லாமல் தோற்றுருவோம். நமக்கு மட்டும் கில்லர் கிடச்சிதுன்னு வைங்களேன், வேறு மாதிரி இருக்கும். வச்சு சொருன்னு சொல்லணும் எல்லாரையும். யாரா இவன் சிரிச்சிட்ருக்கான் பாருங்களேன். ஏன்டா இங்கே போட்டு கொலை பண்ணிகிட்ருக்கான், நீ சிரிக்கிறியாடா பேக்கன் மண்டையா? போடா போய் நீயாச்சும் மிஷினை முடுறா. மெடிக்கெட்லாம் வச்சுருக்கான். இதுங்க வேலைக்கு ஆகாதுங்க. நம்ம கண்டிப்பாக தோற்றுருவோம் கைஸ். எனக்கு தெரியும், கண்டிப்பாக தோற்றுருவோம். இவனுங்க 2 பேரும் இல்லைன்னா அப்போ அந்த ஜேசன் யார்? இந்த கில்லரு வந்துட்டான்டா. முடிச்சுட்டான். என்னடா ஜேசன் இப்படி? தானே பார்த்தேன். காலி. ஓடு, நீ முதல்ல ஓடுறா. ஹீல் பண்ண பார்க்குறேன். ஓடு. இவன் யாரா இவன்? பேசாமல் அடுத்த பிளேயர் போய் பார்ப்போம். ஜேசன் தானே இவன். ஸ்மாஷ் இஸ் டவுண்டு. போங்கடா. அவ்வளோதான் கைஸ். எனக்கு கொஞ்சம் லேக் ஆகுதா என்ன? ஆமாம் லேக் ஆகுது போல இருக்குது. இருங்க இப்போ வந்துடும். கொஞ்சம் லேக்காக இருக்குது ஃபோனு. என்னடா சுகாண்டா டி ப்ரூ 1 அவன் ஜெயிச்சிட்டானா? அதாவது ஜேசன் ஜெயிச்சிட்டானா? அதாவது கில்லர்
ஜேசன் மூஞ்சி வச்சுக்கிட்டு என்னடா கண்ணது. ஓகே ரிட்டர்ன் டு லாபி கொடுத்துப்போம். கில்லர் 1 ப்ளே டைம் 3 minutes XP +11 + காயின். இந்த கேம் சூப்பராக இருக்கும் கைஸ். நம்ம கில்லர் கொடுத்தாங்கன்னு வைங்களேன் வேறு மாதிரி இருக்கும், ஜாலியாக இருக்கும். கில்லர் கொடுத்தாங்கன்னா மடக்கி எல்லாரையும் அடிக்கலாம். ஓகேங்களா. ஸோ ரேண்டம் சர்வைவரா ப்ளே மேட்ச் கொடுத்தா இங்கே வந்துடுவோமா. இது என்னது? ஓ சி யோர் லீடர் ரேங்கிங் போடா. இருங்க போய் பார்ப்போம். இங்கே இருக்குன்னு சொல்கிறானுங்க. ஓகே ட்ரை லக் ஸ்பின். இல்லை நம்ம எதுக்கு இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம போய் ஒரு மேட்சப் போடுவோம். 6x6 டே ஒருத்தன் தாங்கடா. அடப்பாங்க அப்பாடி வந்தாச்சு கைஸ். நல்ல வேலை. 3x6. ஐயோ அவனுக்கு போயிட்டாங்க போல இருக்கு. இது புதுசு. ஓகே டே மொட்டை மண்டையா போடா. எவனுமே வரமாட்டேங்கிறானே. யோகனா? யாரா யோகன்? அப்புறம் கைஸ் யாரெல்லாம் காலி டப்பா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துட்ருக்கீங்களோ கொஞ்சம் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ 20 சப்ஸ்கிரைபர்ஸை ரீச் பண்ண போகிறோம். ஸோ கிறிஸ்மஸ்க்கு வந்து வீடியோ போட்டுடலான்னு பார்த்தேன், கடைசியில் பார்த்தா போட முடியல. சாரி, அசைன்மெண்ட் கொடுத்துருந்தாங்க லீவுக்கில், அதனால தான் இத்தனை நாளாக வீடியோ வந்திருக்காது. ஏன்னு கேட்டிங்கன்னா எக்ஸாம்ஸ் தான். ஓகேங்களா. ஸோ லீவ் ஆரம்பிச்சிருச்சு. லீவ் ஆரம்பித்தா 5 நாள் ஆகுது, அது வேறு விஷயம். நான் ஏன் எத்தனை நாளாக போகலன்னா அசைன்மெண்ட் முடிச்சுட்ருந்தேன். அவ்வளோ ஊருப்பட்ட அசைன்மெண்ட் கொடுக்குறாங்க கைஸ், நான் என்ன பண்ணுறது. ஓகே டெலிபோர்ட்டிங்னு காமிக்குது. மேப் உள்ள டெலிபோர்ட் ஆகிறோம் போல இருக்குது. ஓகே டோன்ட் ட்ரஸ்ட் எனி ஒன், இட் டிஸ்கைஸ்ட் ஒன் ஆஃப் அஸ், எஸ்கேப் நவ் பிஃபோர் இட்ஸ் டூ லேட். ஓகேடா நான் பார்த்துக்குறேன், விட்றா. நாங்கள் எஸ்கேப் ஆகிக்கிறோம்டா. டே ப்ளீஸ்ரா டே யூஆர் டே என்னடா சர்வைவரே தரீங்க, எனக்கு கடுப்பாக ஆகுது கைஸ். போங்கடா, நான் திரும்பி போய் ஏஃப்கே தான் பண்ண போகிறேன். ரன்னு கொடுத்து எங்கேயாச்சும் போய் இது கரெக்டாக இருக்காது. ரெஸ்ட் ரூம்ஸ் இதுவும் கரெக்டாக இருக்காது. க்ரௌச் கொடுத்து இதுக்கு அடியில் போகும் முதல்ல. ஓகே ஆனால் கரெக்டாக இருக்காது கைஸ், வேறு ஏதாச்சும் ரூமுக்கு போகணும். ஓகே இது இந்த இடத்துல வந்து வேலைக்கு ஆகாது. எங்கே போகலாம்? இங்கே போய் இந்த இடத்துல ஒளிஞ்சுப்போம் கைஸ், கரெக்டாக இருக்கும்ல. இல்லை இந்த இடத்துல ஒரு இது இருக்குது, சீக்ரெட் பாத். இங்கே க்ரௌச் பண்ணிப்போம், ஏஃப்கே பண்ணுவோம். நம்ம எதுக்கு ரிப்பேர் பண்ணிவிட்டு தேவையில்லாமல். அதனால் இங்கே உக்காந்தா தெரிஞ்சிடும், கண்டிப்பாக கண்டுபிடிச்சிருவான். ஸோ அதனால் மெடிக்கிட்டா பிக்கிட்டாப்படா. ஓகே நம்ம இங்கே ஒளிஞ்சுப்போம் கைஸ், கரெக்டாக இருக்கும். நம்மளை கண்டிப்பாக கண்டுபிடிக்க மாட்டான்னு நினைக்கிறேன். ஓகே இங்கே ஒளிஞ்சுக்கலாம், அவ்வளோத்தான். இங்கே உட்காந்து ஏஃப்கே பண்ணுவோம் 10 நிமிஷத்துக்கு. போடா எவ்வளோ நேரம் ஏஃப்கே பண்ணுறதுன்னு தெரிலையே. பேசாமல் நம்ம போய் இதை முடிச்சிடுவோமா? சரி ஓகே போயிட்டு எல்லாத்தையும் 0 தான் பண்ணியிருக்கானுங்க டாஸ்க்கு. ஓகே நம்ம போய் இது ஒன்று முடிப்போம். நோ பவரா ஜேசனா இருந்துச்சு காயினா? நான் கூட பயந்துட்டேன் ஜேசன் தான் வரான்னு சொல்லிட்டு, அதாவது கில்லர் தான் வரான்னு சொல்லிட்டு பயந்துட்டேன். ஏன் தெரியுமா ஜேசன் சொல்கிறேன்? அவன் ஜேசன் மாஸ்க் போட்டிருக்கேன் கைஸ். டேப் பண்ணியாச்சு. ஓகே இதை ஃபிக்ஸ் பண்ணுவோம் டக்குன்னு. ஓகே எவனாச்சும் ஒருத்தனாச்சும் வாங்கடா. ஓகே டேப் பண்ணி. அச்சோ ப்ரோக்கனா? என்னடா இது ப்ரோக்கன்னு வந்துச்சு. சரி திரும்பி ஃபிக்ஸ் பண்ணுவோம். இங்கே போய் உக்காந்து க்ரௌச் ஆகி ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே ஆனால் அப்போ தான் அங்கேருந்து பார்த்தா தெரியாது. ஸோ டேப். என்னடா இவ்வளோ ஃபாஸ்ட்டாக? என்னடா நீங்கள் ஃபிக்ஸ் ஜெனரேட்டர் ஃபிக்ஸ்.
ஓகே ஓகே எப்படியாச்சும் இது ஒன்றாச்சும் நம்ம முடிக்க பார்ப்போம் ஓகேங்களா. ஓகே 9 நிமிஷம் ஆயிடுச்சு. அதாவது 9 ஐயோ சா என்னடா டே இப்படி ஆகுது நமக்கு. ஓகே எப்படியாச்சும் முடிக்கணும் கைஸ். நூப் மாதிரி ஆடிட்டுருக்கேன் தேவையில்லாமல். எப்படியாச்சும் இந்த ஒரு ட்ரை தான், இதுக்கு மேலே நமக்கு வந்து போகக்கூடாது. ஓகே டேப் பண்ணியாச்சு. ஃபிக்ஸிங் 2 டாஸ்க் முடிச்சுட்டாங்க. அச்சோ அந்த டைமருக்குள்ளே முடிக்கணும் போல இருக்குது கைஸ். இதுதான் தப்பு, ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எவனாச்சும் ஒருத்தர் வந்தானாச்சும் ஈஸியாக முடிச்சிடலாம். 2 பேர் இருந்தோன்னா ஒருத்தர் இருந்தால் தான் நம்ம டக்குன்னு முடிக்க முடியாது. ரொம்ப நேரம் எடுக்குது பாருங்கள். ஓகே டேப் ப்ரோ. நான் உள்ளதாண்டா டேப் பண்ணேன் பாருங்களேன், எப்படிலாம் ஏமாத்துறானுங்கன்ட்டு. திரும்பி பண்ணுவோம். 34 35 அது உள்ளே இவனே வந்துட்டான்டா. ஓடுறா க்ரௌச்லேருந்து ஏஞ்சி ஓடுறா. ஓகே நீ போய் மாட்டிக்க தம்பி. க்ரௌபாரை சின்ன பண்ணலாம். ஓ அடிக்கலாமா? அடிடா அவனை அடிடா. ஐயோ இவன் நிறைய இது வச்சுருக்கான். ஓடுறா. நான் க்ரோபார் எடுத்துட்டு ஐயோ மெடிக்கெட்ரா செல்ஃபீல்ரா. ஓகே செல்ஃபீல் பண்ணியாச்சா? செல்ஃபீல் அதுக்குள்ளே டவுன் ஆகிட்டேன். கலங்கிடும். இவன் என்னடா மாடு மாதிரி வச்சுருக்கான் தலையை. நமக்கு மட்டும் இன்னசென்ட் தான் கொடுத்துட்ருக்கானுங்க. நம்ம ஒரு வாட்டியாச்சும் ஜேசன் கேரக்டர் வந்துச்சுன்னு வைங்களேன், அசால்ட்டாக நம்ம முடிச்சுட்றலாம். கில்லர் கேரக்டர் ஒரு வாட்டி கிடச்சா கூட. ஓகே நம்ம தான் நூபாச்சே, வழக்கம் போல் காலி ஆகிட்டு பார்த்துட்ருப்போம். ஹீல் பண்ணுற தம்பி வேற போடுறான். டபிள்யூ ப்ரோடா நீ. அப்பாடி ஹீல் பண்ணிட்டான். நீ வேறு மாதிரி ப்ரோ. மெடிக்கிட்ட பிக்கிட்ட. ஓகே செல்ஃபி. இவன் ஏன்டா க்ரௌச் ஆகிட்றான் அடிக்கடி. ஓகே இங்கே போயிட்டு ஏஎஃப்கே பண்ணுவோமா? எங்கடா போனான்? என்னாச்சு எனக்கு? ஏன் கருப்பாக காமிக்குது? ஓ அது குறைஞ்சா கருப்பாக காமிக்கும் போல இருக்குது. பேக்கன் யூஸ் பண்ணிப்போம். ஓகே லைஃப் ஏறிச்சு 70. ஓகே ஃபிக்ஸ்டாமே இது ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க போல இருக்குது. நான் கூட ஃபிக்ஸ் பண்ணலான்னு நினச்சேன். ஓகே நோ பவர். இதையும் ஃபிக்ஸ் பண்ணுவோம். ஓகே டக்குன்னு பண்ணுவோமே ஃபிக்ஸை. ஓகே இப்போ இதை தூக்கி பிங்க்கில் போட்டு அச்சிச்சோ போடா போடா. லாக் ஆகிடுச்சு. வருது புரோக்கனாமே. சரி திரும்பி பண்ணுவோமே. ஈஸி கைஸ் இது. அது ஏன் அந்த மாதிரி ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது 2 பேர் இருந்தால் தான் ஒழுங்காக வரும். ஒருத்தர் வந்து இது ஃபிக்ஸ் பண்ணுவாங்க, இன்னொருத்தர் வந்து இந்த மாதிரி இது டாஸ்க் முடிப்பாங்க. நம்ம 2மே பார்க்கறதால தான் நம்மளால் முடியல. ஓகே இது எடுத்துகிட்டு வந்து இதோட விடுவோம். ப்ளூ இதோட, க்ரீன் இதோட. என்னடா டைமிங் கொடுக்குறானுங்க போல இருக்குது. ஃபிக்ஸ் கொடுப்போம். அதுக்குள்ளே அங்கே இருக்கான். நம்ம இங்கேருந்து ஃபிக்ஸ் பண்ணுவோமே. ஓகே நான் பாட்டு கம்முன்னு முடிச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டுருக்கேன். பார்த்துட்டான். ஓகே நீ அவனை அடி பார்ப்போம். நம்ம இங்கேயே கொஞ்ச நேரம் நிற்போம், எனர்ஜி இல்லை. ஓகே நம்ம முட்டா 10 நிமிஷம் ஏஎஃப்கே பண்ணி தான் பண்ண முடியும் போல இருக்கே நம்மளால். ஏன்னா நமக்கு ஃபிக்ஸே பண்ண வரல. அதாவது என்னால் ஏன் தெரியுமா கைஸ் ஃபிக்ஸ் பண்ண முடியல. ஒரு பக்கம் ஃபிக்ஸ் பண்ணுறதுனால நான் வந்து அந்த ஃபிக்ஸிங்கையும் பார்த்துக்கணும். அது மட்டும் இல்லாமல் நான் அந்த டாஸ்க்ஸையும் முடிக்கணும். அதில் கொடுக்குற அந்த டாஸ்க்ஸையும் முடிக்கணும். அதனால தான் வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அது முடிக்கிறதுக்கு. இல்லைனா நான் வந்து ஈஸியாக முடிச்சுட்டு போயிட்டே இருப்பேன். அது ஒருத்தர் வந்து இது பார்த்துட்ருக்கணும். அதாவது ஒருத்தர் ஃபிக்ஸ் பண்ணணும், இன்னொருத்தர் அந்த டாஸ்க் முடிக்கணும். ஓகேங்களா? அப்படி இருந்தால் ஈஸியாக முடிச்சிடலாம். நான் 2மே பார்த்துட்ருக்கிறதுனால தான் என்னால் முடியல. சரி ஓகே இந்த ஜெயிலுக்குள்ளே கால் ஃபார் ஹெல்ப்பா.
கால் ஃபார் ஹெல்ப்பா? அச்சோ, என்ன கால் ஃபார் ஹெல்ப்பு? என்ன காமிக்குது? க்ரௌச் பண்ணி வெளில போவோம். என்னது இது கால் ஃபார் ஹெல்ப்பு? நீ போய் பார்க்குறன்ற பேரில் மாட்டிக்காதரா. ஓகே. ஐயோ எனர்ஜி இல்லையே. இப்போ நம்ம எங்கே போகிறது? என்னது ஸ்டேக் செஸ்டாமே. த்ரோ டேபிள் ஷேக்கா? ஐயோ எங்கடா போச்சு? தேவையில்லாமல் யூஸ் பண்ணிட்டேன் போல இருக்குது. அது நம்ம கில்லர் வந்திருந்தால் யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். நான் சும்மா யூஸ் பண்ணி காலி பண்ணிட்டேன். சரி, இங்கே உக்காந்து குனிஞ்சு ஃபிக்ஸுதா? என்னடா எல்லாமே ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருக்கீங்க. ஓகே. இருங்க. இப்படி போனால் நம்மளால் யாராலையுமே நம்மளை பார்க்க முடியாது கைஸ். நம்ம தான் வின்னு. நம்ம தான் இந்த மேட்ச் வின்னு. போங்களேன், நம்ம தான். ஓகே. இந்த க்ரோபார் வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியல. இருந்தாலும் இப்படி நம்ம ஈஸியாக வின் பண்ணிட்டு போயிட்டே இருக்கலாம். ஷிஃப்ட் லாக் எடுத்தால் இதுவாகிடுது. ஷிஃப்ட் லாக் போட்டு தான் போகணும் இது உள்ள. ஓகே, உள்ளே போயாச்சு. இங்கே உட்காந்து நம்ம கொஞ்ச நேரம் இது பண்ணுவோம். எமோட்டில் நம்மகிட்ட இல்லை போல இருக்குது. சரி, க்ரோபார் எடுத்து அடிப்போமே. சும்மா அடித்தேன், கடைசியில் பார்த்தா வெளியில் வந்துட்டான். ஓகே. ஜேசனால் நம்மளை கண்டே பிடிக்க முடியாது. கண்டிப்பாக நம்மளை கண்டே பிடிக்க முடியாது. ஓகே. என்னடாச்சு? ஏன்டா எனக்கு மஞ்சள் கலரில்? ஐயோ அச்சோ, மஞ்சள் கலரில் எனக்கு காமிக்குது கைஸ். என்னதுடா இது? ஓ என் மேலே மஞ்சள் கலரில் காமிக்குது. எப்போ இது போவோம்? ரொம்ப நேரம் ஒரே இடத்துல நின்றுட்டு இருந்தால் காமிக்கும் போல் இருக்குது. நம்ம கொஞ்ச நேரம் ஓடும். ஓகே. ஏஎஃப்கே பண்ணி வின்னா நம்மளால் பண்ண முடியாது போல் இருக்குது. ஓகே. என்னடா லேக் ஆகுது? ஏன் இந்த மாதிரி ஆகுது? ஏன் இந்த மாதிரி ஆகுது? முடிச்சிட்டான் போல் இருக்குது கைஸ். சர்வைவர்ஸ் 1. அதாவது அந்த ஜிஞ்சர் பிரெட் மேன் வந்து கில்லரை சாகடிச்சிட்டாங்க. அதுக்கேண்டா அவ்வளோ நேரம் ஏஎஃப்கே பண்ணீங்க? ஜிஞ்சர் பிரெட் மேன் காலி பண்ணிட்டான். ஓகே. டு லாபி சர்வைவர்ஸ் 1. ஓகே கைஸ், நம்ம வந்து இந்த வீடியோவோட, அதாவது இந்த மேட்சோட முடிச்சுப்போம். ஸோ அடுத்த வீடியோ வந்து பார்த்திங்கன்னா நாளைக்கு வரும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் த வீடியோ. பாய். லவ் யூ ஆல். பாய் கைஸ்.